الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே மறுமையில் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு எச்சரிக்கையை தான் இன்றைய ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நன்மையான காரியங்களை நாம் செய்தால் அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தீமையான காரியங்களுக்காக இறைவன் நம்மை தண்டிப்பான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சில தீமையான காரியங்கள் நன்மையான காரியங்களோடு ஒட்டி அருகருகே அமைந்திருக்கும். நன்மையான காரியத்தை செய்ய போனவர்கள் கூட பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் தீமையிலே விழுந்து விடுவார்கள். இத்தகைய தீமையை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வட்டி வாங்கக்கூடாது என்பது, வட்டி என்பது ஒரு தீமை. இந்த தீமையை இறையச்சம் இல்லாதவர்கள் தான் செய்வார்களே தவிர இறையச்சம் உடையவர்கள் அதிலே கவனமாக இருந்து கொள்வார்கள். ஏன்னா அது நன்மைக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கவில்லை. விபச்சாரம் செய்வது ஒரு தீமை. இந்த தீமையை ஓரளவுக்கு இறையச்சம் உடையவர்கள், இறைவனை நம்பியவர்கள், மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள் கவனமாக இருந்து கொள்வார்கள். ஏன்னா அது நன்மைக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கவில்லை. சில தீமைகள் இருக்கின்றன. அந்த தீமைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நன்மையை தான் செய்து கொண்டே போயிருப்பீர்கள். 10 படி உள்ள ஒரு கட்டிடம் 8 படி வரைக்கும் சரியா இருக்கும், 9வது படி தீமையா இருக்கும். 8 படி நன்மையா ஏறிக்கொண்டே இருப்போம். அப்புறமேல 9வது படியில ஏறினீங்கன்னா அது நரக படுகொலிக்கு கொண்டு சேர்த்துரும். இந்த மாதிரி நன்மையே பிளாட்ஃபார்மாக அமைத்துக் கொண்டு சில தீமைகள் இருக்கின்றன. அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள் என்று கேட்டால், உங்களுக்கு கடிவாளம் போட்டுக்கொண்ட குதிரையை போல கவனமாக செல்ல வேண்டும். அகன்ற மெயின் ரோட்ல போற மாதிரி அந்த பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஒற்றையடி பாதையிலே நடந்து செல்லும் பொழுது எப்படி கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீர்களோ அப்படி எடுத்து வைக்க வேண்டிய நன்மைக்கு பக்கத்தில் இருக்கிற தீமைகள் சில இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு சொன்னார்கள். அது என்னென்ன தீமை என்று நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மக்களே, ஹலால் தெளிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹலால் உபையினுன், ஹலால் என்பது இதுதான் என்று தெளிவாக எல்லாருக்கும் தெரிகிறது. வல் ஹராமு பையினுன், ஹராம் இன்னதுதான் என்பதும் எல்லோருக்கும் தெரிகிறது. அது ரெண்டுக்கும் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளை தடுமாற செய்துவிடக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குகிறார்கள். எப்படி விளக்குகிறார்கள் தெரியுமா? பிறருடைய ஒரு தோட்டம், பிறருக்கு சொந்தமான ஒரு வயல், ஒரு மேய்ச்சல் நிலம், அந்த நிலத்திற்கு பக்கத்தில் உங்க நிலம், பிறருக்கு சொந்தமான ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு அருகில உங்களுடைய நிலம் இருக்கிறது. உங்களுடைய ஆடுகளை அங்கே விட்டு மேய விடுகிறீர்கள். மேய விட்டுக் கொண்டே இருந்த நீங்கள் பிறருடைய நிலம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய வேலி அருகே வந்து விட்டீர்களே, ஆனால் அடுத்தது அங்க வச்சிருவாங்க.
உங்க நிலத்துக்கு பக்கத்தில் அடுத்த நிலம் இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டே போவீர்கள். உங்க நிலத்துல தூரமா இருக்கிற வரைக்கும் கவலை இல்ல. வேலி கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது. அடுத்த மணலம் இது வரைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு, இப்ப 5 அடி தான் இருக்கிறது, அடுத்து வேலியை தாண்டிடும் என்று நீங்கள் பயந்து நடப்பது போல சில விஷயங்களிலே பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேலி என்பது அவன் தடை செய்திருக்கின்ற ஹராமான காரியங்கள். அந்த ஹராமான காரியங்களுக்கு வேலி அருகே வரை நீங்கள் செல்ல வேண்டிய நிலை வந்தால் அங்கே நீங்கள் நிதானிக்க வேண்டும், உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறது தான் அல்லாஹ் தனக்கென்று போட்டிருக்கிற வேலி என்று சொன்னார்கள். அல்லாஹ் கோடிக்கணக்கான பாக்கியங்களை இந்த உலகத்தில் நமக்கு தந்துவிட்டு அவன் தனக்குரிய வேலியாக சில விஷயங்களை செய்து வைத்திருக்கிறான். திருடாதே, பொய் சொல்லாதே, கொள்ளடிக்காதே, கொலை, இதெல்லாம் செய்திருக்கிறான். இந்த வேலி சில நேரங்கள்ல நன்மைக்கு பக்கத்துல வந்து நிற்கும். நன்மையைத்தான் நம்ம செய்யறோம்னு சொல்லி கவனக்குறைவாக இருந்தால் அப்படியே பக்கத்துல போய் 2 கலந்திருக்கும். 2 பயிர் தான், 2 நிலம் தான், 2 மேய்ச்சலுக்குரியது தான். இதுல வாய் வைக்கிறோமா அதுல கொண்டு வச்சிடக்கூடாது. இதுல வச்ச ஹலாலாவும் அதுல வச்ச ஹராமாயி போயிடும். அந்த மாதிரி அருகருகே அமைந்திருக்கிற தீமைகளும் இருக்கின்றன. அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம நம்பணும். அவர்களை நம்ம நேசிக்கிறோம், உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, புள்ள, ஊரு, உலகம் எல்லாத்தையும் விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம நேசிக்கிறோம். இது நன்மையான காரியம். அவங்களை ஏத்துக்கிறது நன்மையான காரியம், அவங்களை நம்புறது நன்மையான காரியம், அவங்களை நேசிக்கிறது நன்மையான காரியம், அவங்களை பின்பற்றுவது நன்மையான காரியம். இதெல்லாம் நன்மையான காரியம் தானே. நேசிக்கிறோம்னு சொல்லி அப்படி போயிட்டு இருந்து அப்படி ஒரு லிமிட் இருக்கிறது. அதை தாண்டிட்டீங்கன்னா நேசிக்க தான் செய்வீங்க. நேசிச்சு அது ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னு வைங்க, எங்க போய் நின்றோம்னா அல்லாஹ் ரசூல் தான் அல்லாஹ்னு போயிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் தான் கொண்டு தள்ளுது. அந்த நேசம் வேலி வரைக்கும் போய் நின்று கொண்ட வேண்டுமே தவிர, வேலி என்ன? அல்லாஹ் தான், மனுஷன் தான். அல்லாஹ் தான், ரசூல் தான். அப்படிங்கிற அந்த எல்லை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கான். அது வரைக்கும் தான் அதை ஓட உடனுமே தவிர கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு லகான போட்டுறணும். அப்ப இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பல தீமைகள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா நன்மைங்கிற பேர்ல செய்து கொண்டே போய் தான் செய்வாங்க, அந்த தீமையில விழுந்துருவாங்க. நல்ல காரியங்கள் தான், நல்ல காரியங்களை செய்ய போய் அதுல வரம்ப தாண்டி விட்டோம் என்று சொன்னா நம்ம பாவத்தில் விழுந்துருவோம். அடுத்தவனுடைய வேலிக்கு பக்கத்துல மேய்ப்பர்களாக நம்ம இருந்தோமையானால் நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். குடும்பத்தை நேசிக்கணும், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தணும். இது மார்க்கத்தில் உள்ளது, நன்மையான காரியம். நம்ம பெத்த பிள்ளை மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிஞ்சு விடக்கூடாது. அவர்கள் மீது கருணை காட்டணும், அன்பு செலுத்தணும். மல்லம் இரகம் சகீரனா வலமு யோக்கிர் கபீரனா பழைச மின்னா. சிறுவர்கள் மீது அன்பு காட்டாதவன் நம்மளை சேர்ந்தவன இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தங்களுடைய பிள்ளை இறந்து போனதுக்காக அப்படி கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ் நீங்களுமா அழுவுறீங்க? இது அல்லாஹ் கொடுத்த கருணைப்பா, இது எல்லாருக்கும் இருக்குன்னு உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணை எடுத்து விட்டா நான் என்ன செய்யறது? இது தேவை. நம்ம குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது, குடும்பத்தின் மீது பாசம் வைக்கிறது தேவை. அந்த பாசம் வைக்கிறது மார்க்கத்தில் இருக்குதேன்னு சொல்லிக்கொண்டு அந்த பாசத்தை அளவுக்கு மீறி விட்டீங்க என்று சொன்னா அது நன்மை. அந்த நன்மையை ஓவரா போச்சு என்று சொன்னா எங்க போய் முடியும் தெரியுமா? அவன் தண்ணி அடிக்கிற காசு கொடுப்பீங்க, பாசம் 100 ரூபா தான் தண்ணி அடிக்கணும், புள்ள கேட்டானே தப்பு செய்யறதுக்கு நீங்க துணை செய்வீங்க, உதவி செய்வீங்க. அவன் தப்பு செஞ்சா கூட நம்ம பிள்ளை அடிச்சா வலிக்குமே என்று கண்டிக்க மாட்டீங்க, அவனை திருத்த மாட்டீங்க என்கிற அளவுக்கு அது போகுமையானால் அதுக்கு தூண்டுதலாக இருந்து அந்த நன்மை தான். பிள்ளை மீது வைக்க வேண்டிய பாசம் வைக்க வேண்டியது நன்மை. அதுக்கு லகான் போட தவறினீர்களேயானால் அது படுகொலியில தள்ளுறது உண்மை. அப்ப நீங்கள் வேலிக்கு பக்கத்தில் மேய்க்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் நன்மையான காரியங்களுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற தீமையான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நபிகள் நாயகம் எல்லாத்துக்கும் லிமிட். மனைவிக்கு செய்யற கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. உலகத்துல எந்த மார்க்கமும் அப்படி வலியுறுத்தினது இல்லை. மனைவி அவ்வளவுக்கு அவங்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு மார்க்கத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது கடமை. மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், அவங்கள சந்தோஷப்படுத்துறோம், அவங்களோட நம்முடைய டயத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், பல வகையான நகை நட்டுகளை எடுத்து கொடுக்குறோம், எல்லாம் செய்யணும். உங்க அம்மாவை விட்டு வரட்டுன்னு சொல்லும்போது கேட்கறோம்ல,
நன்மைதான். மனைவியின் மீது பாசம் வைக்க சொல்லி மார்க்கத்தில் இருக்கிறது, மனைவியின் மீது அன்பு செலுத்த சொல்லி மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி தாய் தந்தையர் வரட்டி விட்டா இந்த நன்மையை காரணம் காட்டிக்கொண்டு அந்த தீமையை செய்திட முடியாது. பக்கத்துல இருக்கிறது. மனைவிக்கு மரியாதை செய்யணும், மனைவிக்கு கண்ணியம் கொடுக்கணும், மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் அவங்க சொல்ல கேட்கணும் என்பதும் இந்த விஷயத்துல கேட்கக்கூடாது என்பதும் ஒட்டி ஒட்டி தான் இருக்கிறது. இதுல எல்லை மீறி நீங்க போனீங்க என்று சொன்னா வேற ஒரு தப்புல கொண்டே விழுந்துரும். ஆனா பெற்றோருக்கு செய்யற கடமை எடுத்துக்கிறோமே, பெற்றோருக்கு கடமை செய்யணும். யாருக்கு நான் அதிக கடன் பட்டவன் ஒருத்தர் கேட்கிறாரு, உன்னுடைய தாயாருக்கு தான். ஐயுன் நாசி அஹக்குபி சுகபத்தி, நான் அதிகமாக கடன் பட்டது யாருக்கு? உன்னுடைய தாயாருக்கு. அப்புறம் யாருக்குன்னு அவர் கேட்கிறாரு. அப்புறமும் தாயாருக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு? அதுக்கப்புறம் தாயாருக்கு தான். அதுக்கப்புறம் யாருக்கு? தந்தைக்குங்கிறாங்க. அப்ப தாய்க்கு அடுத்த இடம் காலியா தான் கிடக்குது. ஒரு மனிதன் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கிறது யாருக்குன்னு கேட்டா தாய் தான். தாய்க்கு அடுத்து யாராவது இருக்காங்களா? இடம் காலி. அதுக்கு அடுத்த இடமும் காலி. அதுக்கு அடுத்து தான் தந்தைக்கு என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது உண்மைதான். அதுக்காக வேண்டி ஒழுங்கா சில பேர் தாய் பாசம் நினைத்துக் கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? அம்மா சொல்ல கேட்கணும், அம்மா சொல்ல தட்டக்கூடாது, கொண்டாடி தலா கொண்டு விட்டுருவான். இவனுக்கு அந்த மனைவி நல்லவளா இருப்பாள், இவனுக்கு அந்த மனைவி எல்லா விதமான கடமைகளையும் செய்திருப்பாள், இவனுக்கு மனைவி என்ற முறையில் எந்த ஒரு குறையும் வைத்திருக்க மாட்டாள். ஆனாலும் அந்த அநியாயத்தை செய்ய சொல்லும் பொழுது இது அநியாயம், இங்க ஒரு எல்லை, இங்க கோடு போடப்பட்டிருக்கிறது. தாய்க்கு மரியாதை செலுத்த வேண்டியதுதான், தாயை கண்ணியப்படுத்த வேண்டியதுதான். அங்க ஒரு கோடு இருக்கு. என்ன கோடு? அநியாயம் செய்ய சொல்லி தாயார் தூண்டினால் அது எத்தகைய அநியாயமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிடாதப்பா. அப்ப தாய்க்கு செய்யற அந்த கடமைக்கு கூட ஒரு லிமிட், ஒரு எல்லை, ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி எத்தனை காரியங்கள் இருக்கிறது, எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. நல்லதாகவே தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நல்லதுக்கு பக்கத்துல கெட்டது இருக்கிறது. நம்ம தெருவுல இருந்து ஒரு 20 தெரு தள்ளி இருக்கிற சாராய கடையும் நம்ம வீட்டை ஒட்டி இருக்கிற சாராய கடையும் சமமானது இல்லை. 20 தெருவுக்கு தள்ளி சாராய கடை இருந்தால் நம்ம பிள்ளைகளை தெருவுல தாராளமா வெளியே விடலாம். அவ்வளவு தூரத்துக்குலாம் மெனக்கெட்டு போயிட மாட்டான், அங்கனுக்குள்ள இருப்பான், நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம், நம்ம கண்காணிப்புல இருப்போம். மாமா பாப்பான், மச்சான் பாப்பான், அண்ணன் பாப்பான், தம்பி பாப்பான். அடுத்த வீட்டுல சாராய கடை இருந்தா வெளியே போனாலும் எட்டி பார்க்கணும். வெளியே போனா என்ன ஆச்சு? ஏத்தாப்புல சாராய கடை, நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல சாராய கடை. வெளியே போயிட்டான் 20 பையன், என்ன ஆச்சு? பயப்படணும். வெளியே போனானே, இங்க நுழைஞ்சிட்டானோ, இங்க நுழைஞ்சிட்டானோ என்று கவனிக்கணும். பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீமைகளா இருந்தால் அதுல கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை விபச்சார வீடுகள் எங்க இருக்கும், அதை பத்தி நம்ம பிள்ளை வெளியே விடும்போது கவனிக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் ஆனதான் பயப்படணும். பக்கத்தில் இருந்தா, அடுத்த வீட்டுல இருந்தா, ஏத்த வீட்டுல இருந்தா, 2 வீடு தள்ளி இருந்தா கவனிக்கணும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கிற தீமை என்னன்னு கேட்டா, மற்ற தீமைகள்ல இறையச்சம் உடையவர்கள் விலகி இருந்து விடுவார்கள். இந்த தீமையில இறையச்சம் உடையவர்கள் பிறண்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால கேர்ஃபுல்லா இருக்க முடியாதுங்க. மெயின் ரோட்ல போறவனும் ஒத்தகடி பாதையில போறவனும் சமமா இருப்பானா? அப்ப கம்பியின் மீது நம்ம நடக்கிறோம், பாலத்தின் மீது நடக்கிறதும் கம்பியின் மீது வித்தையில காட்டுறோம். சர்க்கஸ்ல 2 ஒண்ணா? பாலத்தின் மீது நவ்வாடு நடக்கலாம், இப்படி வளைஞ்சிக்கிட்டு நடக்கலாம், ஒத்த கால நடக்கலாம், நொண்டிக்கிட்டு நடக்கலாம், குனிஞ்சுக்கிட்டு நடக்கலாம். அந்த ஓரத்தில் கொஞ்சம் நேரம் நிக்கலாம், அந்த ஓரத்தில் கொஞ்சம் நேரம் நிக்கலாம், கொஞ்சம் வேகமா போகலாம், கொஞ்சம் மெதுவா போகலாம். ஒரு பாலத்தில், அகன்ற பாலத்தில் நம்ம எப்படி வேண்டுமானாலும் போகலாம். சர்க்கஸ்ல வித்த காட்டுறவன் அந்த கம்பியில் நடப்பான, அதுல ரொம்ப பேலன்ஸா தான் போகணும். இப்படி சாஞ்சிடக்கூடாது, அந்த இடம் இப்படியும் கூடிடக்கூடாது. இங்கிட்ட 25 கிலோ தான் இருக்கணும், இந்த பக்கமும் 25 தான் இருக்கணும், இங்கிட்ட 26, இங்கிட்ட 24 மூணா விழுந்துருவோம். அப்ப கரெக்டா கொண்டுட்டு அந்த கம்பி மேல போய் 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 அந்த எல்லையை கடக்கிறதா இருந்தால் சர்க்கஸ்ல நடத்துற மாதிரி, பார் விளையாடுற மாதிரி கரெக்டா போய் பிடிக்கல விழுந்துருவான், மண்டை போயிடும், ஆள் காலி ஆயிருவான். அப்ப வித்தை செய்யற மாதிரியான சில காரியங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அமைத்து வைத்திருக்கிறான். அதனால ஹராமில் தள்ளிவிடக்கூடிய சில ஹலால்கள் பக்கத்தில் இருக்கிறதா முஸ்தபிகாத்துங்கிறாங்க. ஹலால் தெளிவுதான், ஹராமு தெளிவுதான், ரெண்டுக்கு நடுவுல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது. இதுல இருந்து அதுக்கு பதில் அதுல இருந்து இதுக்கு வந்துடலாம். அதுலதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஹராம் யாரு பன்றிக்கறி யாரும் திங்க மாட்டீங்க. ஆனால் ஹலாலுக்கு பக்கத்தில் உள்ள ஹராம தின்பீங்க, ஹலாலுக்கு பக்கத்தில் உள்ள ஹராம நீ செஞ்சிருவீங்க, உங்களை அறியாம செஞ்சிருவீங்க, அருகில் இருக்கிற காரணத்தினால செஞ்சிருவீங்க. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த செய்தியை எதுக்கு நம்ம இந்த நேரத்தில் சொல்றோம்னு கேட்டா, இன்றைய சூழ்நிலைக்கு இது இப்ப தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய நிலையில இன்றைக்கு நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கிறது. இந்த எலெக்ஷன்ல யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை பற்றி நமக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. இவர் தான் வரணும், இவர் தான் வரக்கூடாது, அதற்காக வேண்டி நம்ம பாடுபடணும், நமக்கு பாதுகாப்பான வழி என்னவோ அதற்காக உழைக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம்.
இதான் நமக்கு பாதுகாப்பான வழி, இதுக்காக பாடுபடணும், இது நல்லது, பாடுபடணும். நமக்கு வரக்கூடிய தீங்குகளை தடுப்பதற்காக உழைப்பது, பாடுபடுவதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆனால் இதுதான் உள்ளதுல டேஞ்சரானது. இதுல எல்லையை தாண்டினீங்க, ஒரு லெவலுக்கு மேல போனீங்கன்னு சொன்னா நீங்க காணாமல் போய்விடுவீர்கள். எப்படி தாயின் மீது கொண்ட ஒரு பாசம் உங்களை கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு விட்டு விடுகிறதோ, அளவுக்கு மீறின பாசம், மனைவியின் மீது கொண்ட பாசம் அது அளவுக்கு மீறும் பொழுது, மார்க்கம் சொல்ற வரம்பு மீறும் பொழுது எப்படி ஒரு தாய்க்கு துரோகம் செய்யற அளவுக்கு உங்களை ஆக்கி விடுகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல் களத்திலையும் நம்ம பார்க்கிறோம். உண்மையான முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நேரத்தில் காணாமல் போய் விடுகிறார்கள். உண்மையான இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் அது கலந்து மற்றவங்களோட கலந்து 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 வாழக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இவர்களும் செய்ய ஆரம்பித்து காணாமல் போய்விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது. இந்த 2 மாசத்துக்கு இதான் நம்முடைய முதல் அஜெண்டாவா இருக்க போகிறது. எல்லாமே மறக்க போகிறது. எல்லா விதமான காரியங்களை மறந்துவிட்டு அப்படி ஒரு முழு மூச்சாக இறங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது ஒரு போதைப் பொருள் மாதிரி நம்மளை தள்ளும். ஆனா கடமையை தான் செய்யறோம், அனுமதிக்கப்பட்டுதான் செய்யறோம். அனுமதிக்கப்பட்டதுல எப்படியெல்லாம் கவனமா இருக்கணுமோ அப்படியெல்லாம் கவனமா இல்லை என்று சொன்னால் நாம பிறன்றுவோம். எப்படி கவனமா இருக்கிறது? ஒருவரை நம்ம அவர் வரணும், இவர் வரக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். சமூக நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ ஒருவர் வரணும் என்பதற்காக நம்ம வேலை செய்ய போகும் பொழுது அவங்களெல்லாம் எப்படி வேலை செய்வார்களோ அப்படி நம்மளும் செய்ய வேண்டும் என்று சைத்தான் நமக்கு வஹி அறிவிப்பான். சைத்தான் நமக்கு செய்தி அனுப்புவான். எப்படி அவங்க எல்லாம் செய்றாங்கல்ல அது மாதிரி நீனும் செய்யி. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை வெற்றி பெற செய்வதற்காக வேண்டி முதல்ல பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். பொய் தான். மேடையில ஏறினா அது எந்த கட்சி எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்கள் பேசுவதில் 99% பொய் இருக்கும். பொய்யான வாக்குறுதிகள் இருக்கும், மக்களை ஏமாற்றுவது இருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதே காரியத்தை செய்ய போய் நுழைந்து அந்த பொய்களை கேட்டு அதையே வாந்தி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஷைத்தான் நம்மை தள்ளிவிடுவான். பொய்களை ரொம்ப சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொய் சொல்ல வேண்டிய நிலைமை அங்கே உருவாகும். வேட்பாளர்களை ஆதரித்து களத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நம்ம பார்த்தோம். முஸ்லிம்கள் வேட்பாளர்களை களத்தில் ஆதரிப்பதற்காக இறங்கிய முஸ்லிம்கள் ஏக இறைவனை நம்பியவர்கள் கும்புடு போட்ட காட்சியை நம்ம பார்த்தோம். கும்புடு போட்டு மக்களை வணங்கிய காட்சியை பார்த்தோம். ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம் வேட்பாளர்களால் நிறுத்தப்பட்டவர்கள் எந்த நிலைக்கு ஆளானார்கள்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டிய அந்த கைகள் மனிதர்களை வணங்குகிற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செய்தாவது இந்த தேர்தலில் ஜெயித்து விட வேண்டும் என்று நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிற நாமும் கூட அந்த மாதிரி மேடைகளில் பார்ப்போம். ஒரு சில தலைவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துவார்கள். தீமைகளை கண்டால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை என்ன? மர்ராமின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. தீமையான காரியம் நடக்க கண்டீர்களானால் கைகளால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாவால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆடம்பரமான மேடைகள், அலங்கார தோரணங்கள், அங்கே தலைவர்கள் வீற்றிருப்பார்கள். அவர்தான் இந்த கடவுள் என்று பேசுவார்கள். இவரை விட்டால் இந்த உலகத்தை காப்பாற்ற நாதி இல்லை. தமிழனுக்கு நாதி இல்லை. தமிழன் தானே, தமிழனுக்கு நாதி இல்லை அப்படிம்பாங்க. ஏன்டா நாதி? எங்களுக்கு நாதி ரப்புல் ஆலமீன் இருக்கான் என்று அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல இயலாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஷிர்கான இணை கற்பிக்கிற அல்லாஹ்வுக்கு பாரதூரமான காரியத்தை செய்கிற அந்த மேடையிலே நாமளும் போய் அமர்ந்தால், கலந்தால் நம்ம அந்த வேலைகளை தாண்டிட்டோம். வேலையோடு நிக்க வேண்டிய நம்ம மேலே ஏறிட்டோம்னு வைங்க, நம்ம காணா போயிருவோம். நம்முடைய இஸ்லாம் காணாமல் போய்விடும். மேடையிலே வைத்துக் கொண்டு காலில் வந்து விடுவார்கள். அனுமதிக்குமா இஸ்லாம்? நானும் அந்த மேடையில் ஒரு சாட்சியா உட்கார்ந்து இருந்தால் பார்ப்பவர்களுக்கு என்ன மெசேஜ் வரும்? இது ஒரு சின்ன விஷயம், காலில் விழுவலாம், அது தப்பு இல்ல, அது அவ்வளவு பெருசா கண்டுக்கிற விஷயம் இல்ல என்ற ஒரு பாடம் வறுமையானால் மறுபடி ஸ்டார்டிங் எல்கேஜில மர ஆரம்பிக்கணும் பிரச்சாரத்தை. இப்படிதான் உன்னை விட்டுட்டோம். ஏற்கனவே மர தௌஹீத் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? மர அலிஃபு பையில இருந்து ஸ்டார்டிங் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் இவங்களை திருத்துறதுக்கு வேற ஒரு ஜமாத் தௌஹீத் ஜமாத் வர வேண்டி இருக்கும். இந்த மாதிரி உங்களை அப்படி கொண்டு விட்டோம்னு சொன்னா காலில் உள்ள ஒரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் சகஜங்க. இதெல்லாம் அரசியல் சகஜம். அது அரசியல்வாதிக்கு சகஜம். முஸ்லீமுக்கு சகஜமா? முஸ்லீமுக்கு அயோக்கியத்தனம் சகஜமா?
முஸ்லீமுக்கு தப்பு சகஜமா, முஸ்லீமுக்கு தீமை சகஜமா? ஒரு காலம் முஸ்லீமுக்கு சகஜம் கிடையாது. கொள்கையற்றவர்களுக்கும் கோட்பாடற்றவர்களுக்கும் தான் இதெல்லாம் சகஜம் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். மான ரோசம் இல்லாமல் உதிர்த்து விட்டு செல்வார்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம் மார்க்கத்து காசை வாங்கி கொண்டு நீ பார்த்து கொண்டோம். கடந்த பல தேர்தல்களில் கண்டோம். வேட்பாளர்களோடு சுத்துவதற்காக காசை வாங்கி கொண்டு சுத்துவதற்காக பள்ளிவாசலை மறந்த சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும். தேர்தல்களை செய்யறாங்களாம். லோகருக்கு வரமாட்டாங்க. எங்க போனியே ஓட்டு கேட்க போயிட்டோம். அசருக்கு வரமாட்டாங்க. 5 வேளை தொழுது இருந்தவன் 5 வேளை தொழுது கொண்டிருந்த ஒருத்தனை இந்த 2 மாச போதை நல்ல காரியம் தான் செய்ய போறான். இவன் செய்ய போறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் இல்ல. அதாவது ஒரு தீய சக்தி வரக்கூடாது, அது தவிர்க்க நமக்கு பாதுகாப்பு என்பதற்காக களம் இறங்கும் பொழுது இதை மறந்துட்டு இறங்குறதா? அல்லாஹ்வுடைய வணக்கத்தை மறந்துட்டு இறங்குறதா? அதான் வேலைன்னு சொல்லிட்டு தீனை இபாதத்தை எல்லாத்தையும் விட்டுறதா? அதையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கிறோம். அது அப்படி ஒரு போதை. பதவி என்பதும், பதவிக்கு உழைப்பது என்பதும், பதவிக்காக பாடுபடுவது என்பதும் யாரையும் பெரட்டிவிடக்கூடிய போதை. நம்மளெல்லாம் விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் கற்றார்களே சஹாபாக்கள். நேரடி கிளாஸ். நம்மள்ட்ட சாதாரணமா நம்ம மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இருந்து அவங்க திருவாயிலிருந்து நேரடியாக அந்த காதுல கேட்டாங்களே செய்தி. அந்த சஹாபாக்கள் எந்த இடத்துல ஆயுதம் தூக்கி கொண்டார்கள், எந்த இடத்துல களத்தில் இறங்கினார்கள், யாரு தலைமைக்கு வர்றதுங்க என்பதெல்லாம், யார் ஆட்சிக்கு வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே யார் ஆட்சிக்கு வருவது என்பதை தீர்மானிப்பதிலேயே 3 நாள் ஓடுகிறது. அடக்கம் செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. திங்கட்கிழமை இறந்து போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஏன்? ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கணும். யாரு? நாங்க தான் வருவோம், நீங்க தான் வருவோம். யாருமே இன உணர்வா பேசுறாங்க. மக்காவாசிக்கு தான் கிடைக்கணும், மதீனாவாசிக்கு தான் கிடைக்கணும். மின்னா அமீரும் மின்கும் அமீர், புகாரில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. என்ன அர்த்தம்? இனிமே நம்ம ஒத்து வர முடியாது. நீங்க வேறதான், நாங்க வேறதான். எங்களுக்கு தான் பதவி வேணும், நாங்க உறுதியா நிக்கிறோம். உங்களுக்கு தான் பதவி வேணும், நீங்க உறுதியா நிக்கிறீங்க. இது யாரும் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. அதனால ஒண்ணு செய்வோம், அறுத்துருவோம், 2 அறுத்துருவோம். நாட்டை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 2 பிரிச்சிருவோம். மின்னா அமீர், எங்களுக்கு ஒரு அமீர், மின்கும் அமீர், உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி. 2 ஜனாதிபதி 2 நாடு, 2 நாடு ஆக்கிறோம். அப்ப இந்த பதவி என்பது, யார் ஆட்சிக்கு வருவது என்பது, யார் சீட்ல உட்காருவது என்ற சர்ச்சையில் இறங்கியவர்கள் எந்த விபரீத முடிவுக்கு போனார்கள் என்று சொன்னால் 2ஆவது அறுத்துக்கிறோமே வந்து விட்டார்கள். எங்கள்ல ஒரு அமீர், உங்கள அமீர், நாட்டையே பிரிச்சிருவோம். அதை கொண்டை தள்ளும் சஹாபாக்களுக்கு இந்த நிலை வந்துச்சுன்னா, என்னமோ ஒருத்தர் வந்து ஒரு ஹதீஸ சொல்லி அதை கரெக்ட் பண்ணி விட்டார். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து குதித்து, ஏன்ப்பா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, மக்காவாசி வரணுமா மதீனாவாசி வரணுமா அடிக்கிறீங்களே, அந்த சிந்தனையை ஓரமா தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னு சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை அடையாளம் காட்டியிருந்தா அவங்களை ஏத்துட்டு போங்க. மக்காவாசி அடையாளம் காட்டினா அவர் எல்லாரும் ஏத்துக்கிறங்க, மதீனாவாசி அடையாளம் காட்டியிருந்தா அவர் எல்லாரும் ஏத்துக்கிறங்க என்று சொல்லிவிட்டு அவரை பாயிண்டையும் எடுத்து கொடுக்கிறார். ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா அஃலா நர்லாஹு லிதுன்யானா. அபூபக்கர் சித்திக் அவர்களை தான் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே அந்த இடத்துல இமாமத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டினார்கள். தொழுகைக்கு தீனுடைய தலைமையை யாரிடத்தில் ஒப்படைத்தார்களோ அவரிடத்தில் துன்யாவுடைய தலைமையை நீங்கள் ஒப்படைத்தால் என்ன, எனக்கு அடுத்து இவர்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அடையாளம் காட்டி இருக்கும் பொழுது அப்புறம் என்னப்பா மக்காவாசி மதீனாவாசின்னு பேசுறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெருக்கமானவர் மட்டும் பாரு, அவர் எந்த ஊர்க்காரர் இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு போடு போட்டாரு. ஏதோ ரசூலுல்லாஹ்ட்ட நேரடி பாடம் கற்ற சமுதாயமா இருந்ததுனால உடனே கரெக்ட் ஆயிடுச்சு. வெட்டிக்கிற அளவுக்கு போனுச்சு, குத்திக்கிற அளவுக்கு போனுச்சு, பிரிஞ்சு போற அளவுக்கு போனுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனை இருந்த காரணத்தால், நம்பிக்கை இருந்த காரணத்தினால இது கரெக்ட் தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆளை காட்டிருக்கும், அப்புறம் நம்ம சண்டை போடணும். அபூபக்கர் ஓகேன்றாங்க, அம்பிட்டு வரும், முடிஞ்சு வச்சுக்காரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஜனாதிபதியா வந்துட்டாங்க. ஆனால் அது ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் கற்ற ஒரு சமுதாயம். அவர்களை ஒரு ஹதீஸ் தடுத்து நிறுத்தியது. நம்மள 5 வேளை தொழுகை கூட தடுத்து நிறுத்தாது. 5 வேளை தொழுகை கடமைன்னு தெரியும், எலெக்ஷன் நேரத்தில் கடமை இல்ல என்ற அளவுக்கு ஆயிரும், சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல நம்ம நாடு சுத்த ஆரம்பிச்சிடறோம். நிறைய பேர் தொழுகை காணாம போயிடுறாங்க. பணம் வாங்கி ஏமாத்தியவர்கள் இருக்கிறார்கள். எலெக்ஷன் வேலை போறோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி 1 லட்ச ரூபா வாங்குறது, 2 லட்ச ரூபா வாங்குறது, 5000 ரூபாய் திங்கிறது, 1,95,000 சாப்பிடுறது, செலவழிச்சு விட்டு என்ன நினைப்பான்? இஸ்லாமிய தாவாவும் பாதிக்கும். அட, மனிதனுடைய காசை எந்த இடத்துல எடுக்கிறது நமக்கு ஹலால், அவனா மன விரும்பி தருவதை தவிர. கடைசி ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை தான், மக்களே பிறருடைய சொத்து எப்போது உங்களுக்கு ஹலால் ஆகும்? அது முஸ்லீம் சொத்தா இருக்கட்டும், அது இந்து சொத்தா இருக்கட்டும், கிறிஸ்தவன் சொத்தா இருக்கட்டும், எவன் சொத்தா இருக்கட்டும்,
உனக்கு எப்ப ஹலால் ஆகும் தெரியுமா? அவனா விரும்பி உனக்கு எதை தருகிறானோ உனக்கு என்று, அதை தவிர வேறு எதுவும் உனக்கு ஹலால் இல்லை என்று இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? மற்ற நேரத்துல எல்லாம் வாங்கின கடனை ஒழுங்கா கொடுத்தவர்கள், மற்ற நேரத்துல எல்லாம் அடுத்தவருடைய காசுக்கு ஆசைப்படாதவர்கள், மற்ற நேரத்துல எல்லாம் நேர்மையாக வியாபாரம் பண்ணியவர்கள், காலமெல்லாம் கட்டி காத்து நாணயத்தை நேர்மையும் பாதுகாத்து வந்தவர்கள், இந்த களத்தில், இந்த சூதாட்ட களத்தில் அனுமதித்த லிமிட்டை தாண்டி மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியத்தை எல்லைக்கு மேல போய் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வேட்பாளர் வேற மாதிரி வந்த காசு தானே, முறையா வந்த காசா, நம்மளும் திம்புமா, எல்லாரும் அவனும் திம்ப என்ற அளவுக்கு சகஜம் தானே. எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் சகஜம். நான் மட்டுமா திங்கிறேன், அவனு திங்கிறான், இவனு திங்கிறான், அவன் போங்கப்பா எல்லாரும் திண்டு போவோம் என்ற அளவுக்கு அங்கதான் நம்ம காணாம போறோம். அடுத்து வந்து எப்படி செய்வோம்? பிறருடைய காசை ஹராமான முறையில திண்டு பழவிட்டோம்னு சொன்னா, அப்புறம் ராமசாமி காசா இருந்தா அப்துல் கார் காசா இருந்தா என்ன, ஹராம திண்டு பழவிட்டோமே, ஹராமத்தை சகிச்சுக்கிட்டோமே, அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்னவாயிரும்? ரமலான் வந்தவொடனே ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு 3 மாசம் வண்டி ஓடுமே, தேர்தல் முடிஞ்சவொடனே 3 மாசத்துக்கு இப்படி ட்ரைனிங் ஆயிரும். ரமலானுக்கு பிறகு ஆன்மீக ட்ரைனிங் எடுத்திருப்போம், எலெக்ஷனுக்கு பிறகு சைத்தானிய ட்ரைனிங் எடுத்தவர்களா வந்திருப்போம். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அதற்கு ஏற்பதான் கொஞ்ச நாளைக்கு அமையும், ரொம்ப நாளாவது மாறுவதற்கு. மறுபடி போதனையை கேட்டு 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 சில பேர் மாறலாம், சில பேர் அதான் எதின்னு போனவர்களும் இருக்கிறார்கள். அதனால நம்ம எல்லாம் காணாம போய்விடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வேலை அது. செய்ய வேண்டிய வேலையும் கூட செய்யவும் செய்யணும், நம்ம தொலைஞ்சும் போயிடக்கூடாது. செய்யவும் செய்யணும், நம்முடைய நாணயம் அங்கே நிறுத்தப்பட வேண்டும், நம்முடைய நேர்மை அங்கே நிறுவப்பட வேண்டும், நம்முடைய ஒழுக்கத்திற்கு எந்த ஒரு பங்கும் வந்துவிடக்கூடாது, நம்முடைய உழைப்புக்கு வந்து வீணாக்கி விடக்கூடாது. இதெல்லாம் அங்க நடக்கிற காட்சி. என்னென்ன நடக்கு நீங்க பாருங்க. எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் தண்ணி கூட அடிப்பார்கள் கலந்து நம்ம பார்த்திருக்கோம். சில பேர் எலெக்ஷன் வேலைக்குன்னு போனவர்கள் சில பேர் உறுதியாக நின்று விட்டாலும் அதை போட்டா தாங்க ராத்திரி பால கத்த இயலும், அதை போட்டா தாங்க கோஷம் போட இயலும், அதை போட்டா தாங்க நமக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லி அதுல 2 பெக்கு ஊத்துற ஆட்கள் இருக்கத்தான் செய்யுது எலெக்ஷனுக்காக வேண்டி. அப்ப இதான் நம்ம வேலைய. எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட காரியங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தீமையான காரியத்தை தான் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அதெல்லாம் நம்ம விழுந்துருவோம். நான் இறங்கினாலும் அதாங்கது, நீங்க இறங்கினாலும் அதாங்கது, யார் இறங்கினாலும் அதாங்கது. ஏன்னு கேட்டா பக்கத்துல இருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்மளுக்கு அது சரின்னு தேவணும். எந்த ஒரு தப்பையுமேங்க ஜீரணிச்சு பழகி கொண்டு வந்து வைங்களேன், அந்த தப்பு தான் சரி என்ற மாதிரி நம்ம மென்டாலிட்டி உண்டாயிரும். ஒரு பக்கத்தில் கொண்டாந்து கல்லு கடையை திறக்கிறான் வீட்டு பக்கத்தில், முதல் நாளைக்கு என்ன செய்வீங்க? எதிர்ப்பீங்க. என்ன எங்க தொழில் இருப்பியா, பாத்துருவோமா அப்படிம்பீங்க. அவன் எடுக்கல. ஒரு வாரம் ஆகுண்டு வைங்களேன், அந்த வீரியத்தில் ஒரு 75 தான் இருக்கு, 25 குறைஞ்சு போயிடும். இன்னும் பிரிச்சு விட்டாங்களே, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னொரு ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்களேன், அது சாதியமா போயிடும். இன்னொரு 15 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், என்னப்பா வியாபாரம் நல்லா இருக்கான்னு நம்ம அவன்கிட்ட கேட்போம். அந்த கல்லு கடைக்காரன்ட்டைய எப்படி பறக்காத வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதா, என்ன செய்தி, கொஞ்சம் பேப்பர் கொண்டு படிச்சு தர்றேன், அப்படி போயிடுவோம். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் கொஞ்சம் ஊத்தி தாங்களேன்னு வந்துருமா இல்லையா? அப்ப அந்த தீமையான காரியங்களை வந்து நம்ம போர்ஸாக உடனடியாக கடுமையாக கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே எதிர்க்க தவறினால், ஒதுங்க தவறினால், அதை அங்கீகரிக்க தவறினால் அதனுடைய விளைவு மோசமானதாக இருக்கும், ஈமானுக்கு சவால் விடக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா சமயத்தும் ஆயாத்துல்லாஹி யுஸ்தஹ்ஸவு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எந்த இடத்திலே கேலி செய்யப்படுகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் இருந்தீர்களேயானால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள். ஒரு பிரச்சார கூட்டம் நடக்கும். அந்த பிரச்சாரம் எப்படி நம்ம வந்து பயான் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவோம், நமக்கு அவ்வளவுக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம பேசுவோம், செய்திகளை எடுத்து சொல்லுவோம். அவர்களுக்கு அதெல்லாம் தாண்டி இருக்கிறது. என்ன செய்வார்கள்? தேர்தல் பிரச்சாரம் வச்சுக்கிட்டு ஒரு குறத்தி ஆட விடுவாங்க. நம்ம மேடையில் உட்கார்ந்துருப்போம். தேர்தல் பிரச்சாரம் முறை அது. அதுக்கு பேர் கலை நிகழ்ச்சி. அதுக்கு பேர் என்னது? ஆபாசமா பேசுவதும், ஆபாசமா ஆடுவதும், ஆபாசமான வார்த்தைகளை அந்த சைகைகளை செய்வதும் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு வழி. நமக்கு அது தடுக்கப்பட்ட ஒரு பாவம். நம்ம கண்ணால் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அங்கே அல்லாஹ்வுடைய சட்டம் கேலி செய்யப்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறானோ அதுக்கு எதிரான முறையில அவர்களுடைய அவயவங்களை அசைத்து ஆட்டி ஒரு மாதிரியான சைகை செய்து இருப்பவர்களுக்கு ஒரு தப்பான சிக்னல் கொடுக்கக்கூடிய காரியங்களை பிரச்சாரம் என்று செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான்,
என்னுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் சபையிலே நீங்கள் கண்டால் ஃபலா தகூதுமாகும், அவங்களோடு உட்காராதீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சபையில கரகாட்டம் நடக்குதா, கலா நிகழ்ச்சி நடக்குதா, அதுல போய் உங்களையும் கூப்பிடுறானா, தனி மனிதனை துதிக்கிறானா, கடவுளை ஆக்குறானா, கும்பிட சொல்றானா, அந்த இடத்தில் நீ உட்காராதே. அதோட அல்ல நிப்பாட்டல, உட்கார்ந்தால் இன்னக்கும் இளம் மிகுலுகும், அவனு நீனும் ஒன்று போ. அல்லாஹ் சொல்றான், நீ நான் வெறுத்துக்கிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லாத, போயிருங்கிறான்ல. தப்பான காரியம் முன்னாடி இருக்குமேயானால் நீ உடனடியாக வெளியேறவில்லையானால் அவர்களும் நீனும் ஒன்றுதான். இன்னக்கும் இதன் மிகுலுகும், நிச்சயமாக நீங்களும் அந்த நேரத்தில் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் நம்மை கடுமையாக எச்சரிக்கிறான். அப்ப இந்த களத்தில் இறங்கி நீங்கள் பணியாற்ற இருக்கிறீர்கள், பணியாற்றுவீர்கள். அந்த பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேலியோரத்திலே பிறருடைய வேலிக்கு பக்கத்திலே ஒரு ஆடு மேய்ப்பவன், நேர்மையான ஆடு மேய்ப்பவன் எப்படி தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பானோ, தன் எல்லையை தாண்ட விட மாட்டானோ, கடிவாளத்தை கையில் பிடித்திருப்பானோ, ஒவ்வொரு நேரமும் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருப்பானோ, அப்படி உங்களை நீங்களே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம நவன்றுவோமா, பாஞ்சிருவோமா, உள்ள போயிருவோமா, நம்மளும் படுகொலையில் விழுந்துருவோமா என்ற நிலையில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல எவ்வளவுக்கு கடுமை காட்டுறாங்கன்னு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள், உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன விஷயத்துல எவ்வளவு கடுமைன்னு பாருங்க. வர்றாங்க வீட்டுக்கு, மகளுடைய வீட்டுக்கு வர்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருந்து தயாரிச்சு கூப்பிடுறாங்க. மக வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாங்க. மக வீட்டுக்கு விருந்துக்கு போறது என்ன மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது. மக வீட்டுக்கு விருந்துக்கு போறது ஏற்கத்தக்கது, அது வரவேற்கிறது ஒரு காரியம். மகள் வீட்டுக்கு தகப்பனார் போறாங்க விருந்துக்கு. போனா வாசல்ல ஒரு ஸ்கிரீன், ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில உருவங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில மார்க்கம் தடை செய்திருக்கிற அலங்காரமாக உருவப்படங்களை வரைந்து தொங்க விட்டிருக்கிறார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. வாசல்லையே பெத்த மகள் பாசம் எல்லை புரிஞ்சுட்டாங்க பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியுது, மகளுங்கிற பாசம் வேணும்னு தெரியுது, விருந்து கூப்பிட்டா போகணும்னு தெரிகிறது, அதை புறக்கணிக்க கூடாது என்பதும் தெரிகிறது. அதை விட அவர்களுக்கு தெரிகிறது அங்கே மார்க்கம் கேலி செய்யப்படுகிறது என்றும் தெரிகிறது, மார்க்கத்தின் கட்டளை மீறப்படுவதும் தெரிகிறது. உடனே திரும்புறாங்க. வாசல் வரைக்கும் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்த மகள் வீட்டுக்கு போகாம உடனே திரும்புறாங்க, ஓடி வர்றாங்க. அலி என்ன இந்த மாதிரியான இடத்துக்கு நான் வர மாட்டேன். இதுதான் இஸ்லாம். பெத்த பாசம் வேணும்தான். அப்ப மகள் மீது கொண்ட பாசத்தை விடவும் மார்க்கத்தின் மீது கொண்ட பாசம் வைக்கணுமா இல்லையா? இன்றைக்கு எல்லாத்திலையும் காண போயிட்டு இருக்கிறோமே, தௌஹீத்வாதி சொல்றோம். எல்லாம் வலிமா சுன்னத்து, எங்கெல்லாம் காண போறோம்னு பாருங்க. திருமண விருந்தை ஏற்றுக்கொள்வது சுன்னத்து, அதை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே தவிர அந்த திருமண விருந்தில் அனாச்சாரம் நடந்தா அலட்சியப்படுத்தும் தெரிஞ்சு வச்சுக்கிறோமா? கேட்டான்னு செய்வோம், திருமணம் சுன்னத்தானே, சுன்னத்தான சாப்பாடு சாப்பிட போறோம். அவர் டவுரி வாங்கினா எங்களுக்கு என்ன, விதேயத்தின் எங்களுக்கு என்ன, கல்யாணத்தில் யானபி வைத்து ஓதுனா எங்களுக்கு என்ன, அல்லாம அல்லி பையனமா ஓதுனா எங்களுக்கு என்ன, வலிமா சுன்னத், நாங்க வலிமா போய் சாப்பிட போறோம். வலிமா சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு நீங்க தப்பு அங்கீகரிச்சீங்கன்னா எப்ப இந்த வரதட்சணை ஒளியும், எப்ப இந்த தீமை ஒளியும்? நீங்க தீமைக்கு மௌன சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப நன்மைக்கு பக்கத்துல உள்ள தீமைகள் தான் விழுந்துடுறோம். பேர போய் வட்டி வாங்க மாட்டோம், நம்ம திருட மாட்டோம், எவனை மோசடி செய்ய மாட்டோம், ஏமாத்த மாட்டோம், நல்லதுங்கிற பேர்ல போய் தான் விழுந்துரும். கல்யாணம் தானே, கல்யாணத்துக்கு போகணுமா இல்லையா? ஒரு கல்யாணம் சொந்தக்காரங்களை அனுசரிக்கணுமா இல்லையா? உறவினர்களை மதிக்கணுமா இல்லையா? அவங்கள மனஸ்தாபப்படுத்தக்கூடாதா இல்லையா? இப்படிலாம் வாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்டு, எல்லை இருக்கு. அதெல்லாம் ஒரு எல்லை தானே விழுந்துருவீங்க, பாதாளத்துல போய் விழுந்துருவீங்க. அப்ப இந்த மாதிரி கல்யாண காட்சி நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தௌஹீதுங்கிறோம், ஏகத்துவம்ங்கிறோம், சோத்து விஷயத்தில் அவுட்டு. எல்லாரும் போய் தின்னு வந்து என்ன செய்யறோம்? அது நாங்க மனசால வெறுத்துக்கிட்டோம். மனசால வெறுத்த ஒருத்தன் திம்பானா? நான் கேட்கிறேன், தீமை ஒரு மனசால வெறுக்கிறதுக்கு என்னங்க அளவுகள்? ஒண்ணு கையால தடுக்கணும், அது ஓகே. வாயால தடுக்கணும், அது ஓகே. மனசால வெறுக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா மனசு நம்மள போய் பார்ப்போம், தெரியாது. மனசால வெறுக்கிறது, மனசால வெறுக்கிறதுக்கு என்ன அடையாளம்? புறக்கணிக்கிறது அடையாளம். அதை விட்டு எந்திரிச்சு வர்றது அடையாளம். நான் இதில் உட்கார மாட்டேன், வெளியே வந்தா தான் நீ மனசால வெறுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப மனசால வெறுக்கிற அந்த காரியத்தை செய்யாமல் போய் சாப்பிட்டு நாங்க மனசால வெறுக்கிறோம். பாத்தியா சோறு கொடுத்து விட்டா திங்கிறோம், சோறு தானே திங்கிறோமா இல்லையா?
அப்ப மனசால் வெறுங்கள் தீமையான காரியம் பாவமான காரியம் என்று சொன்னால் மனசால் வெறுங்கள் என்று சொல்லப்படுற அந்த விஷயத்தில் நாம் ஏன் தவறு செய்கிறோம் என்றால் பக்கத்தில் இருக்கிறது. கொஞ்சம் அப்படி இறங்கினா அப்படி நியாயப்படுத்த முடியும், அப்படி இறங்கினா ஹராமா போயிடும். இது கொஞ்சம் அதை கவனிக்காம விட்டால் ஹலால் மாதிரி தெரியும். அப்ப முஸ்தபிஹாத் அதான் முஸ்தபிஹாத்துங்கிறது. ஹலால் தெளிவு ஹராம் தெளிவு. முஸ்தபிஹாத்னா அங்கிட்டும் பேசலாம் அங்கிட்டும் பேசலாம், அதான் முஸ்தபிஹாத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஹலால் தெளிவா இருக்குது ஹராம் தெளிவா இருக்கிறது, அவ்வளவுதான் நினைச்சுக்கிறாதப்பா, முஸ்தபிஹாத்னு ஒன்னு இருக்கிறது. முஸ்தபிஹாத்னா என்ன அர்த்தம்? அது இங்கிட்டும் பேசலாம் அங்கிட்டும் பேசலாம். இதுல நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வேலைக்கு பக்கத்துல ஆடு மேய்க்கிற மாதிரி இருந்துக்க, உள்ள விட்டுறாத, லகான போடு, இழுத்து புடி, இங்க விட்டு அங்க பாஞ்சிருவான். வேலைக்கு 5 அடிக்கு முன்னாடி நின்றுக்க, நீ வேலி வரைக்கும் போய் ஆட்டு அந்த தலையை வரைக்கும் கொண்டு கிட்ட விட்டீங்கன்னா 8 எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கிட்டு திரும்ப 8 ஒரு வாய் வச்சிருமா இல்லையா? நீ ஒரு 4 அடி தள்ளியே உன் எல்லையை போட்டுக்கிட்டேன்னா உன்னை காப்பாத்திக்கிருவேன், உன் ஆட்டை காப்பாத்திக்கிருவேன், அடுத்தவன் எனக்கு போகாம காத்துக்கிருவாங்கிறாங்க. அப்ப பிறருடைய வேலிக்கு பக்கத்துல மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை போல நீங்கள் ஆகக்கூடாது என்று சொன்னால் மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் எல்லை இருக்கிறது. நம்முடைய பேச்சுக்கு எல்லை இருக்கிறது, நம்முடைய எழுத்துக்கு எல்லை இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைக்கு எல்லை இருக்கிறது, நம்முடைய ஆதரவுக்கு எல்லை இருக்கிறது, நம்முடைய எதிர்ப்புக்கு எல்லை இருக்கிறது, நம்மளுடைய ஃபீல்டு ஒர்க் பண்றவன் அதுக்கு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை என்ன? ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கும்போது கவனிக்கணும். இது கூடுமா? இப்படி கூப்பிடுறாங்க கூடுமா? நீங்க கலப்பணி ஆற்றலாம், எவ்வளவுக்கு நீங்க ஆற்ற முடியும் தெரியுமா? ஒருவர் வரக்கூடாது, இவர் தான் வரணும் என்று மார்க்க அடிப்படையில் சமுதாய நலன் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவு செய்தீர்களே, ஆனால் அந்த வாக்குகளை தனித்தனியாக போய் சந்தித்து போடாம இருந்துராதிய, வீணாக்கிறாதிய, கண்டிப்பா போடுங்க, இதுதான் நல்லது என்று விளக்கி சொல்லி அதை கொண்டு சேர்க்கிற வேலையை நீங்கள் செய்தால் அதுல நீங்க காணாம போயிட மாட்டீங்க. தனித்து ஒரு கூட்டத்தை போட்டு எந்த கலப்பணமும் இல்லாமல் இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் மெசேஜை சொன்னீர்களே, அந்த பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த மாதிரி அதனுடைய காரண காரியங்களை விளக்கி சொன்னீர்களே, ஆனால் காணாமல் போக மாட்டீர்கள். கலந்தால் காணாமல் போயிருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வேணும்னு சிலதை மாத்தம் செய்வாங்க. இது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப தொழுகிறோம், தொழுகும் போது செருப்பு போட்டு தொழுவலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் செருப்பு போட்டுக்கொண்டு தொழலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? செருப்பு போட்டு தொழுகிறாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவன் கடவுளை வணங்கும் போது செருப்பு போடக்கூடாதுங்கிறான், நான் வேணுங்கிட்டு ஏட்டிக்கப்படியே செய்வேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஒரு நாளைக்காச்சும் செருப்பு போட்டு தொழுவுங்கிறாங்க. அது கொள்கை தப்புடா. செருப்பு போடுறதுக்கு அல்ல அதையா பாக்குறான், செருப்புல நஜீஸ் இல்லாம இருக்கணும். ஒரு நாளைக்கு செருப்பு போட்டு 2 ரக்காத் தொழுதாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வேற நான் வேற, உன் கொள்கை வேற என் கொள்கை வேற, என் கோட்பாடு வேற என் கோட்பாடு வேற, உன் சித்தாந்தம் வேற என் சித்தாந்தம் வேற. நீ என்ன செருப்பு போட்டுக்கிட்டு தொழக்கூடாது? செருப்பு ஒரு ஆடை தானே, டிரெஸ் மாதிரி ஒரு ஆடை, காலில் போடுற ஆடை, அவ்வளவுதானப்பா. இதுல அசுத்தம் இல்லாம இருக்கணும். அதை போட்டு கொண்டதுனாலேயே கடவுளுக்கு பெரிய பாடம் செஞ்சுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்வதற்காக நீங்கள் செருப்பணிந்து தொழுவுங்கள் ஒரு நாள் தொழுவிச்சாங்க. சஹாபாக்கெல்லாம் செருப்பு போட்டு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி எல்லாரும் ஒரு நாளைக்கு பள்ளிவாசம் மண்ணு தானே, அது பாரத பெரிய பிரச்சனை, மூசைக்கு செலவுக்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மண்ணு மணல் தான், எல்லாம் செருப்பு போட்டு தொழுகிறாங்க. தொழுது கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு பாதியில செருப்பை கலட்டுறாங்க. எல்லாரும் கலட்டுறாங்க செருப்பை. ரசூல் ஸல்லல்லாஹு செருப்பை கலட்டணும் முதல் செப்புக்கு தெரியும், முதல் செப்பு கலட்டணும், 2வது செப்பு கலட்டுது, 3வது செப்பு கழட்டி முன்னாடி போட்டு நிக்குது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே எதுக்கு செருப்பை கலட்டினீங்க கேட்கிறாங்க. நீங்க தானே கலட்டினீங்க, நாங்களும் கலட்டணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் அதுக்கு இல்ல, என்னுடைய செருப்பின் அடியில் நஜீஸ் இருப்பதை ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். என்னுடைய செருப்பின் அடியில் ஒரு அசுத்தம் இருக்கிறது, அசுத்தத்தோட தொழாதே என்று சொன்னா அதுக்கு நான் கலட்டினேன், நீ ஏன் கலட்டின என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டுதான் சொல்றாங்க செருப்பணிந்து தொழுங்கள். அப்படி எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் செய்யறாங்க, நம்ம செய்வோம், அவங்கள அது முடிஞ்சு வச்சுக்காது. அப்ப எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, எல்லா வகையிலும் நீங்கள் தனியானவர்கள், உங்களுடைய கொள்கையில் நமக்கு ஒத்து வருமா? உங்களோட எந்த வகையில் ஒரு முஸ்லீம் மற்றவர்களுடைய பொதுவான நிகழ்ச்சிகள்ல காம்பரமைஸ் ஆக முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கொள்கை தனியா இருக்குது, நம்ம கோட்பாடு தனி, நம்ம கொடுக்கல் வாங்கல் தனி. அவங்க எதையும் கொடுக்கலாம், எதையும் வாங்கலாம். நம்ம எதையும் கொடுத்து எதையும் வாங்க முடியாது. அவங்க எப்படியும் பண்ணலாம், எப்படியும் பண்ணாம இருக்கலாம். நம்ம அப்படிலாம் பண்ண, இப்படித்தான் பண்ணணும், நமக்கு வழி இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிரயாணம், ஹுனைன் போர் நினைக்கிறேன், ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ஒரு இடத்துல இலை பாடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ராத்வான் வாத்துன்னு அந்த மரத்துக்கு பேர்.
அந்த மரத்துல பாத்தீங்கன்னா வாளு வேலு தொட்டிலு அது இது கட்டி தொங்க விடுது. என்னது தொங்க விட்டுருக்காங்கன்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாத மக்கள் தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக வேண்டி குழந்தை பிறந்தோம்னா ஒரு தொட்டில கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவங்க போர்ல வெற்றி பெறணும் வாழை கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவங்க என்ன ஹாஜத்து நேர்ச்சை பண்றாங்களோ அதெல்லாம் அந்த மரத்துல கொண்டாந்து தொங்க விட்டாங்கன்னு சொன்னா அந்த காரியம் நிறைவேறும் என்று அந்த மரம் பெரிய பெருமாண்டமான இழந்த மரம், அதுல இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா கட்டி கட்டி தொங்க விடுது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மரம் இருக்குது, நமக்கு ஒரு மரத்தை செட்டப் பண்ணுங்களேன் அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே வார்த்தையை சொல்றாங்க. அவங்களுக்கு மரம் இருக்கா இல்லையா, புனித மரம், எங்களுக்கு ஒரு மரத்தை செட்டப் பண்ணி தாங்க, நாங்களும் இப்படியா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் நமக்கு இல்லையில அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? மூசா நபி அவர்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க கேள்வி எப்படி இருக்குது என்று சொன்னால், மூசா நபி அவர்களை அல்லாஹ் காப்பாத்தினான். எப்படி காப்பாத்தினான்? தன்னுடைய அற்புதத்தை கண்ணுக்கு கண்ணா காட்டி காப்பாத்தினான். அப்படி கடலை ரெண்டா பிளந்து அதன் வழியாக அந்த மக்களை காப்பாத்தி எதிரிகளை மூழ்கடிக்க செய்து ஆள்களை காலி பண்றான். இத மூசா நபி கண்ணால பார்த்தார். அவங்களுடைய உம்மத்தெல்லாம் கண்ணால பார்த்துச்சு. இறைவன் இருக்கிறான் என்று நாம நம்புறதை விடங்க அவர்கள் கூட நம்பணும். ஏன் நாம அப்படி அற்புதத்தெல்லாம் பார்த்து நம்பல, கண்ணால பாக்குறாங்க. அவங்க எப்படி நம்பி இருக்கணும்? அல்லாஹ் அல்லாஹ் தான்டா. என்னடா கடலை பழக்க இயலுமா? அப்படி தனியா நிக்குமா? அதுக்குள்ள பாதை வருமா? அல்லாஹ் செஞ்சு காட்டிவிட்டானே அப்படின்னு நம்ப வேண்டியவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாலத்தை கடந்து அந்த கடலை கடந்து போன உடனே பல தெய்வங்களை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க ஒரு சமுதாயம். அப்பதான் அற்புதத்தை பார்த்து வெளியே வந்திருக்கிறாங்க. உடனே மூசாட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணு இப்படி கேட்கிறாங்க. இது அல்லடா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்குது மாதிரி எங்களுக்கு ரொம்ப உண்டாக்கு, ஒண்ணுங்கிற நீ, இவங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்கு பாத்தியா? ஒரு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்ணு கண்ணா பார்த்துவிட்டு அந்த பால அந்த கடலை கடந்து வெளியே வந்தவன சொன்னாங்க, இது அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுள் நீங்க உண்டாக்குங்க. ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒண்ணு பிரிச்சுட்டாங்க, தலைவலிக்கு ஒண்ணு, வயிற்று வலிக்கு ஒண்ணு, விசாவுக்கு ஒண்ணு, பாஸ்போர்ட்டுக்கு ஒண்ணு, பைத்தியத்துக்கு ஒண்ணு பிரிச்சுக்கமா இல்லையா? இப்படி பிரிச்சுட்டாங்க என்று கேட்கிறாங்க. குர்ஆன்ல இது இருக்குது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள். மூசா நபி இடத்தில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்த்து விட்டு அந்த மக்கள் கேட்டார்களே எங்களுக்கு நிறைய வேணும், அந்த கேள்விக்கும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. லதர்கபுன்ன சுனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறையை நீங்கள் அப்படியே இனிமேல் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீர்கள்? ஜானுக்கு ஷிப்ரம்பி ஷிப்ரின் ஒதிராம்பி திராயின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். அப்படியே 100க்கு 100 உள்ள வார்த்தை இது. ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்றால் அரபு மொழியில் 100% பின்பற்றுவீர்கள். 100% அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ண பாக்குறீங்க. அவர்கள் உடும்பு புற்றுக்குள்ளே நுழைந்தார்களே ஆனால் நீங்கள் நுழையிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி, கலாச்சார ரீதியா நம்ம மறுமையை நம்புறவனுக்கு துன்யாவை நம்புறவனுக்கும் ஒரு காலம் ஒத்து போவார். நம்ம எதையும் தாங்கிக்கிறோம், எதையும் நஷ்டப்படுவோம். 1 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம், ஹராம் என்றால் நான் விளைவிக்கணும், நான் அதை நம்புறேன், நீங்க அதை நம்புறீங்க. 10 கோடி ரூபாய் வரட்டுமே, ஹராம்னா தொட மாட்டேன். ஏன் தொட மாட்டேங்கிறோம்? 10 கோடி ரூபாய் நமக்கு பெருசா தெரியல, அங்க போய் அல்லாட்ட மாட்டிக்கிறோமே அது பெருசா தெரிகிறது. அவன் அந்த மாதிரி நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளும் இங்க நான் ஜெயிக்கணும், அது எந்த தகுதித்தமும் பண்ணுவேன், எந்த அயோக்கியத்தனம் பண்ணுவேன், எந்த கோல்மானும் பண்ணுவேன், நான் இங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லக்கூடியவனுடைய கலாச்சாரமும் ஒரு காலத்திலும் ஒத்துப்போவார். 100% விலகித்தான் இருக்கும். உங்கள் வட்டத்தில் நின்று நீங்கள் செய்கிற காரியம் அப்படி பிரமிக்கணும். இப்படியா ஒரு பிரச்சாரம் செய்வார்கள், இப்படி ஒரு கண்ணியமா. தஞ்சாவூர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கைக்காக ஒரு பேரணி நடக்குது என்று சொன்ன உடனே அங்க உள்ள சாராய வியாபாரிகள் பயங்கரமான சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அடிச்சு வச்சு நான் கொள்முதல், ஒவ்வொரு பேரணிக்கு அப்படி விற்கும். பேரணி மாநாடு என்று சொன்னால் சாராயம் நிறைய விற்கின்ற உடனே அவன் லட்சக்கணக்கில் ஆர்டர் கொடுத்துட்டானுவோ. அவங்களுக்கு தெரியல இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமுதாயத்துடைய கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கத்தை பத்தி அவனுக்கு தெரியல. அவன் பாட்டு எக்கச்சக்கமா ஆர்டர் கொடுத்து குவிச்சு வச்சுட்டான். கடை சரக்கு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வச்சிருக்கான், வழக்கத்துக்கு மேல. வந்தா பேரணி முடிஞ்சு போச்சு, தலையில கைய வச்சு உங்களை திட்டாத குறைதான். பாவிகளா 10 காசு வியாபாரம் கூட இல்லாம ஆக்கிவிட்டாங்க. இவ்வளவு சரக்கு வாங்கி வச்சிருந்தோம், ஒரு ரூபாய் வாங்கல, அதான் வழக்கமா நடக்குமே, அதுவும் இல்லாம போச்சு.
வழக்கமா நடக்கிற வியாபாரம் நாசமா போய் அப்ப அங்க ஒரு மெசேஜ் வைக்கிறோம். சாராய கடைக்காரன் தான் திட்டுறான், மக்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன போகுது தெரியுமா? கண்ணியமான ஒரு சமுதாயம், இவ்வளவு பெரிய மக்கள் கூடி வெயில்ல நடக்கிறதா இருந்தா தண்ணி அடிச்சா தான் நடக்க முடியும் அவனுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அவன் நினைக்கிறான் 5.5 கிலோமீட்டர் போக ஏழுமா, அட்ரா 200 மில்லி அட்ரா, அப்புறம் நடந்து பாடுறாங்க. அடிச்சு விட்டு அவன் நடக்கிறான், அவனுக்கு வேதனை தெரியாது, வெயில் தெரியாது, கால் வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது, சங்கடம் தெரியாது. அதனால போவான், போற வழியை கல்லெடுத்து விடுவான், அது கடையை உடைப்பான், அதை உடைப்பான். இன்னைக்கு என்ன, போற வழியிலாம் உங்களுக்கு தண்ணி தர்றாங்க. அதுல காட்டின அதே கண்ணியம், அதே கட்டுப்பாடு, அதே தாவா, அதே பிரச்சாரம், அதே மெசேஜ் இந்த தேர்தல் பணிகளிலும் இருக்க வேண்டும். பார்க்கணும், முஸ்லிமா நீ பேசாத பாய், நீங்க என்ன செய்ய அப்படிங்கிற அளவு இருக்கணும். இவன் பொய் சொல்ல மாட்டான், உண்மையை செய்வான், விசுவாசமா இருப்பான், நேர்மையை தான் பேசுவான் என்ற பெயரை எடுத்து அவனுக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டுமே தவிர அவன் உங்களுக்கு பாடம் நடத்துறவன் ஆக்கிறாதீங்க, உங்களுக்கு கிளாஸ் நடத்துறவன் ஆக்கிறாதீங்க என்று எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த நன்மைக்கு அருகில் உள்ள தீமையை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்ற தீமையில விலைக்கு கொள்வீர்கள், அதனால் நன்மைக்கு அருகில் தீமை இருக்கும் பொழுது மிக கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கணும். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா, அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா, அங்க லிமிட் கண்டிப்பா எல்லை வரும். எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அங்க ஒரு லிமிட் வரும். அதை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுவரை நான் சொன்ன இந்த கருத்துக்களை ஒத்தை வரியில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் முழுசா நுழைஞ்சிருங்க. தொழுகைக்கு மட்டும் நுழைவேன், நோம்புக்கு நுழைவேன், அரசியலுக்கு நுழைய மாட்டேன், அதுக்கெல்லாம் என்கிட்ட வர, அது ஏன் இஷ்டப்படி நடப்பேன், கல்யாணத்தில் நான் வரமாட்டேன், இதுக்கு மட்டும் தான் வருவேன், இது இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல முழுசா நுழைங்க. எதா இருந்தாலும் இஸ்லாம் சொல்லப்படி நடங்க. வலா தத்தபியு குத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டு, இன்னஹு லக்கும் அது பகிரங்க எதிரி, அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உங்களை வழிகெடுக்க நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்திலே அவனும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப வீழ்த்தலாம், எப்ப அமுக்கலாம், எப்ப வெல்லலாம், எப்ப படுகொலை தள்ளலாம், நரகத்துக்கு ஆள் சேர்க்கலாம் என்று அவர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த எச்சரிக்கையே இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இதை புரிந்து அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பயந்து நம்முடைய பணியை ஆற்றி இந்த தேர்தல் வேளையிலும் கூட மறுமைக்குரிய நன்மையாக மாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.